Hello, my dear friends. Welcome to SM Academy for Civil Engineering Competitive Exams. இப்போ சிவில் இன்ஜினியரிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போட்டுட்ருக்காங்க. இதன் வரிசையாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வந்துட்டு ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் வந்துட்டு வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சப்போர்ட்ஸ் அண்ட் கைடன்ஸில் தான் வந்துட்டு இந்த அகாடமி வந்து செயல்பட்டுருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஃபீல்டு சர்வேயிங் டிராஃப்ட்மேனுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5K ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப வந்துட்டு கம்மியான அமௌண்ட்டு தான். இதில் தான் டெக்னிக்கல் அண்டு நான் டெக்னிக்கல் ரெண்டுமே கொடுக்க போகிறோம். ஸோ கிளாஸஸ்லாம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போக போகுது. ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும், அதே மாதிரி கான்செப்ட்ஸ் வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி வளைக்காமல் டேரெக்டாக கான்செப்ட் இது தான், கொஷின்ஸ் இப்படி தான் கேட்பான், அதுக்கு நீங்கள் இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டென்ட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வச்சு தான் கிளாஸ் எடுக்க போகிறோம். அதே மாதிரி அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதர் எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்துட்டு செலக்ட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் அப்ஜெக்டிவ்ஸுமே. ஸோ வந்துட்டு நம்ம என்னென்ன கண்டென்ட் டெய்லி எடுக்கிறோமோ அந்த கண்டென்ட்டுக்குரியான அப்ஜெக்டிவ்ஸும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் போகும். இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸு, ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரியானவங்களுக்கு தான் மெயினாக போடுறோம். ஏன்னா ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷரில் தான் இருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ இந்த ஒரு 25 to 30 மினிட்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியும் அவங்களால. அவங்களோட ஃப்ரீ டைமில் வந்துட்டு இந்த வீடியோஸை வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். அதனால தான் கூகுள் கிளாஸ் ரூம்ன்ற பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டெய்லி வீடியோஸை அப்லோட் பண்ணிடுவோம். நம்மளோட ஃப்ரீ டைமில் வந்துட்டு பார்த்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டாபிக் வைஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கிளாஸ் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிறோம், ரிவிஷன்ஸ்னு மாறி ரிவிஷன்ஸ் கொடுப்போம். அப்ஜெக்டிவ் ப்ராக்டிஸ் வந்து நிறையா கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அது கிளாஸ் போக உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஸோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டட் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேன் சிலபஸ் தான். ஸோ ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ITI ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் யூனிட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐவாக இருக்கட்டும், டிப்ளமோவாக இருக்கட்டும், இல்லை சிவிலாக இருக்கட்டும், ஓகே, எல்லாருமே வந்து இந்த பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்ஸை வந்துட்டு படிச்சுட்டு தான் வந்திருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்துட்டு அந்த டிராயிங் போடுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து சிவில் போடுவாங்க, மெக்கானிக்கல் போடுவாங்க, EEE போடுவாங்க. அதில் சிவில் இன்ஜினியரிங் ஏரியா இந்த டிராயிங்கில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் டு பி யூஸ்டு டியூரிங் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டிராயிங் வரைய போகிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸு, மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பார்க்குறது தான் வந்துட்டு இந்த கண்டென்ட்டில் வரும். அடுத்து லே அவுட் ஆஃப் டிராயிங் ஷீட்டு. ஸோ லேஅவுட் ஆஃப் டிராயிங் ஷீட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு டிராயிங் பேப்பர் இருக்குது அப்படின்னா அந்த டிராயிங் பேப்பரில் அவுட்டர் லே அவுட்டு போட்டுட்டு அதுக்குள்ளே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிராயிங்கை வரைய ஆரம்பிப்போம். அந்த லே அவுட்டோட உனக்கு பிரெத்தி எவ்வளோ, டெப்த் எவ்வளோ, இந்த மாதிரி பற்றி இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் ஆஃப் டிராயிங் ஷீட்டு. ஸோ ஃபைனலாக டிராயிங் முடிச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோல்டிங் பண்ணுவோம். அந்த ஃபோல்டிங் வந்துட்டு எந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வைக்கணும் அப்படின்றத தான் வந்துட்டு இதில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இவ்வளோ தான் கொடுத்துருக்கான். செகண்ட் யூனிட் பார்க்குறப்போ யூனிட் 2 ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட வெரி ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பிளேன் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கான். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேன்றது என்னது 2Dயில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன பேசிக் டெஃபினிஷன்ஸ், டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ யூஸ்டு ஃபார் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்னால் நமக்கே தெரியும் என்னென்ன இருக்கும். ஸ்கொயரு, ரெக்டாங்கிளு, கியூபு, பேரபோலா, கியூபிக் பேரபோலா, சர்க்கிளு, அதே மாதிரி சாலிட் சர்க்கிளு, ஹாலோ சர்க்கிளு, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சொல்கிறாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸை பற்றி பேசுகிறாங்க. லைன்ஸ் நமக்கு என்னென்ன தெரியும், ஹரிசாண்டல் ஆங்கிள், வெர்டிக்கல் ஆங்கிள், இன்க்ளைன்ட் ஆங்கிள்ஸ்ன்னு இருக்கும். ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கும், ரைட் ஆங்கிள், அப்புறம் வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்,
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டியூஸ் ஆங்கிள், எக்ஸ்க்ளூடட் ஆங்கிள், இன்டீரியர் ஆங்கிள், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸை பற்றி பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கான். அடுத்து எக்ஸ்பிளைன் தி மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள்ஸ், என்னென்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அடுத்து நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் அண்ட் த டைப்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ ட்ரையாங்கிள்னால் நமக்கே தெரியும், 3 பக்கமும் சேர்ந்தது தான் ட்ரையாங்கிள். ஸோ அந்த ட்ரையாங்கிளில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, ஓகே, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் வந்து குவாட்ரிலேட்ரல்ஸ், ஓகேவா. ஸோ குவாட்ரிலேட்ரல்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. அடுத்து பாலிகன்னா என்ன, அதோட டைப்ஸு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதான் கொடுத்துருக்கான். ஸோ சிம்பிளாக தான் இந்த யூனிட்டி இருக்கும், ஓகேவா. அடுத்து செயின் சர்வேயிங். ஸோ இதிலிருந்து நமக்கு சர்வேயிங் டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேசிக் டெஃபினிஷன்ஸு, அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயிங்ஸு, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ட்ரோடக்ஷன், ஹிஸ்ட்ரி அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் செயின் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எம்ப்ளாய்டுன்னு இதுலேருந்து கிட்டத்தட்ட உனக்கு 4 கொஸ்டின்ஸ் வந்துடும், ஓகேங்களா. அடுத்து இன்ட்ரோடக்ஷன் அபவுட் செயின் சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி கேட்குறான். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி கேட்குறான். அடுத்து டெஸ்டிங் ஆஃப் மெட்ரிக் செயின். ஸோ 20 மீட்டர் 30 மீட்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் நம்ம வாங்கின மாதிரியே இருக்காது, ஓகேவா. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும், டியூ டு டெம்பரேச்சரோ இல்லை ஹியூமன் பீயிங்ஸ்னாலேயோ சம் ஃபால்ட் ஏற்படும். அதெல்லாம் வந்துட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எதனால் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்தது, இப்படி எல்லாம் பற்றி பார்க்குறது தான் இந்த டாப்பிக்கில் இருக்கும். அடுத்து மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பை செயின் ஆர் செயினிங் சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ செயினை யூஸ் பண்ணியோ இல்லை செயின் மாதிரி டேப்ஸு அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணியோ வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறோம், அப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறப்போ ஏதாவது எரர்ஸ் ஏற்பட்டால் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இதில் பார்ப்போம், ஓகேவா. அடுத்து யூனிட் 4 வந்து பார்த்திங்கன்னா காம்பஸ் சர்வேயிங். ஸோ காம்பஸ் சர்வேயிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் காம்பஸ் சர்வேயிங் சொல்லி கொடுத்துருக்கான். வேறு ஒன்றுமே இல்லை, காம்பஸ் சர்வேயில் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஐடென்டிஃபிகேஷன் தான். ஒன்று வந்துட்டு எப்பயுமே பிரிஸ்மாட்டிக் காம்பஸ், இன்னொன்று சர்வேயர் காம்பஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிஸ்மாட்டிக் காம்பஸ் எப்படி யூஸ் பண்ணணும், சர்வேயர் காம்பஸ் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து அக்யூரஸியை பேஸ் பண்ணி இதை பற்றியெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் பார்ப்போம். அடுத்து பியரிங்ஸு. ஸோ பியரிங்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் பிளாட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கான். ஏபிசி கண்டிஷனில் இன்க்ளூடட் ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அடுத்து அதாவது பாலிகன் பென்டகனல் ஃபார்மேட்டில் வந்துட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்கான். பியரிங்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு. அடுத்து மேக்னெட்டிக் டெக்லினேஷன் அண்டு லோக்கல் அட்ராக்ஷன். ஸோ எப்படி, அதாவது இப்போ ஒரு காம்பஸ் சர்வே காம்பஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நமக்கு மேக்னெட்டிக் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா. அப்படி மேக்னெட்டிக் இருக்கும்போது நம்ம சர்வே பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஒயர்ஸோ இல்லாட்டி வந்து ஏதாவது ஸ்டீல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு எரர்ஸ் வரும். அந்த எரர்ஸை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இதில் பார்ப்போம், ஓகேங்களா. அடுத்து யூனிட் 5 பிளேன் டேபிள் சர்வேயிங். இருக்கிறதுலே ரொம்ப யூனிட் 5 யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும், ஓகேவா. கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும், அழகாக வந்துட்டு இதில் கிளியர் பண்ணலாம், ஓகே. ஸோ பிளேன் டேபிள் சர்வேயிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் டிட்டோவா டிராயிங் சர்வே மாதிரி தான். என்னென்ன பிளேன் டேபிள் இருக்குது, பிளேன் டேபிளோட சைஸஸ் என்ன, அப்புறம் அதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோட டைப்ஸ் என்ன, பிளேன் டேபிள் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டைப்ஸ்லேயும் என்ன மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம், ஓகேவா, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி அதில் பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் வந்து லெவலிங். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்ஃபேஸில் உள்ள எலிவேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காண்டி தான் மோஸ்ட்லி வந்துட்டு லெவலிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ லெவலிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா டம்பி லெவல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயுமே என்ன இருக்குன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லெவலிங்ஸு, பேசிக் டெஃபினிஷன்ஸு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் எப்படியெல்லாம் வந்துட்டு ரெடியூஸ்டு லெவல்ஸை கண்டுபிடிக்கிறது, பெஞ்சு மார்க்னா என்ன, இந்த மாதிரி கொடுத்துருப்பான், ஓகேவா. அடுத்து ரோடு இன்ஜினியரிங் 1, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிறது தான் ரோடு இன்ஜினியரிங் 1, ரோடு இன்ஜினியரிங் 2ன்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்கான் பாரு, இன்ட்ரோடக்ஷன் டு ரோடு இன்ஜினியரிங், ஓகேவா. ஸோ ரோடுனா என்ன, அதே மாதிரி ஹைவேனா என்ன, நெசசிட்டி அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரோடை பற்றி கொடுத்துருக்கான். அடுத்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ்டு இன் ரோடு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். நிறைய பேசிக்ஸ் டெஃபினிஷன்ஸாக இருக்கும், ஓகேவா. ஸோ இது
இந்த டெஃபினிஷனுக்கு இதுதான் ஆன்சர்ன்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை அழகாக வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரோடு அலைன்மெண்ட். ரோடை எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது, ஹைவேல எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி பார்ப்போம். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸு. ஸோ ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது பேஸ்ட் ஆன் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும். ஓகேவா, ஸ்டார்டிங்லனா வாட்டர் பவுண்டு மெக்கடமு அதுதான் வந்து மெயினாக இருந்தது. டெல் ஆஃப் அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்வே, ஹைவே அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்ப்போம். அடுத்து யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஜினியரிங் 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மார்ஜின்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் எப்படி போடுறது, ஸோ டோட்டல் ஸ்டேஷன் இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி கேம்பர், சூப்பர் எலிவேஷன், சைட் டிஸ்டன்ஸ், கிரேடியன்ட்டு இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு அந்த ரோட்டில் ப்ரொவைட் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துல சூப்பர் எலிவேஷன் கொடுக்கலாம், கேம்பர் எங்கே ப்ரொவைட் பண்ணணும், சைட் டிஸ்டன்ஸ் எப்படி வைக்கணும், கிரேடியன்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஸ்டேஷன். ஸோ டோட்டல் ஸ்டேஷன்னா என்னென்னு நமக்கே தெரியும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு டோட்டல் ஸ்டேஷன். ஸோ டோட்டல் ஸ்டேஷன்னா என்ன, அது வந்துட்டு எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதோட காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன் இருக்குது, என்னென்னலாம் டோட்டல் ஸ்டேஷனை வச்சு மெஷர் பண்ணலாம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன, பிரின்சிபல் என்ன, செட்டிங் அண்ட் மெஷர்மெண்ட் டோட்டல் ஸ்டேஷன்ஸு. அடுத்து வந்து டோட்டல் ஸ்டேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரிசம்ஸை யூஸ் பண்ணி தாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்ஸ்க்கெலாம் பார்க்குறதுக்கு அது யூஸ் ஆகும். சரியா, அது அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஃபுல்லாக படிப்போம். அடுத்து எலக்ட்ரானிக் டிஸ்பிளே அண்ட் டேட்டா ரெக்கார்டிங் இதெல்லாம் படிப்போம். அடுத்து வந்து மெஷர்மெண்ட்டில் ரெக்டாங்குலர் அண்டு போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பற்றி படிப்போம். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 10 குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ ஜிபிஎஸ். ஸோ ஜிபிஎஸ்ஸில் அது ஜிபிஎஸ்னால் என்ன, அதோட பர்பஸ் என்ன, அதோட கோஆர்டினேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும், லேட்டிடியூட் லாங்கிடியூட் எப்படி இருக்கும், இதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், மெயினாக ஜிபிஎஸ்க்கு வந்துட்டு நமக்கு என்ன மாதிரியான டேட்டாஸை எப்படிலாம் பார்க்குறோம் அப்படின்றத சேட்டலைட்டை யூஸ் பண்ணி பார்ப்போம். அந்த சேட்டலைட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்துட்டு ரிசீவ்ஸ் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்போனன்ட்ஸு, செக்மெண்ட் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஜிபிஎஸ்ஸு அது பார்ப்போம். ஸோ ரிமோட் சென்சிங்கு, அடுத்து ஜிபிஎஸ் சிக்னல் கோடு, ஜிபிஎஸ் பேசிக்ஸ் என்ன, இந்த மாதிரியெல்லாம் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 10 யூனிட்ஸாக கொடுத்துருக்கான். ஸோ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா கோர்சஸ் வந்துட்டு ஜூலை 8 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் வேகமாக சேர முடியுமோ சேர்ந்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து ஈஸியாக கிளியர் பண்ண வைக்கிறது தான் நம்ம அகாடமியோட நோக்கம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கூகுள் கிளாஸ் ரூம் கோடுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீக்லேயே கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் பீப்புள்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது இப்போ தான் வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு நிறைய வேக்கன்சிஸ் போட்டுட்ருக்கான். கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே ஒன்ஸ் போயிட்டோம்னா நம்ம செட்டில்டு தான். ஸோ பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு அகாடமியில் வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு ஏதோ ஒரு டைம் சின்னதாக ஒதுக்கிக்கிட்டு நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இதை கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1 hour 2 hours 3 hours இந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறது இல்லை. ரொம்ப கம்மியான டைமிங் தான் கொடுக்க போகிறோம். அந்த டைமிங்கில் நீங்கள் பார்த்துட்டு ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு வந்தாலே அழகாக வந்துட்டு நம்மளால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இப்போ ஒரு யூனிட்னு எடுத்துட்டோம்னா டாபிக் வைஸாக நம்ம லெக்சர்ஸ் கொடுக்குறோம். அந்த டாபிக் வைஸ்க்கும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்து எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படியெல்லாம் கேட்டிருக்கான், அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிட் முடிஞ்ச உடனே அந்த யூனிட்டுக்கு ஒரு ஷார்ட் ரிவிஷன்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஷார்ட் ரிவிஷன்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நடத்துகிற கண்டென்ட்டுக்கு அப்ஜெக்டிவ் ப்ராக்டிஸ் மாதிரி தான் டெஸ்ட்டு கொடுத்துருவோம். அது போக யூனிட் 1 முடிஞ்ச உடனே ஒரு 2 மாடல் மாதிரி யூனிட் 1லேயே வந்துட்டு 2 மாடல் மாதிரி நம்ம நடத்திடுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ஜெக்டிவ்ஸ்லேயே உங்களுக்கு டோட்டலாக எல்லாத்தையுமே மைண்டில் ஏற்றி விட்டுறலாம். இதே மாதிரி தான் 10 யூனிட்டுக்கும் பண்ண போகிறோம். ஸோ 10 யூனிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸு, அதே மாதிரி டெஸ்ட்டு ப்ராக்டிஸு இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட்டு, நம்ம டெஸ்ட்டு, நம்ம அப்ஜெக்டிவ் ப்ராக்டிஸு எல்லாத்துலேருந்து பார்க்கும்போது 200க்கு வந்து பார்த்திங்கன்னா 190 to 125 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம இதிலேருந்து தான் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி ஷுவராக சொல்லலாம். 190 to 195 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக இதை கிராக் பண்ண முடியும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.